அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, அவர் என் கணவர் அல்ல, என் மாமியாரின் மகன். நர்மதா ஜிங்கில் கிடந்த பாத்திரங்களை அவசர அவசரமாக கழுவி கொண்டிருந்தாள். எவ்வளவோ வேகமாக செய்தும் மணி 1 தாண்டிவிட்டது. மதிய உணவு இடைவேளைக்கு 2 மணிக்கு கடையை மூடினாள். மறுபடியும் 4 மணிக்கு தான் திறப்பார்கள். 4 மணிக்கு மேல் வீட்டை விட்டு எங்கும் வெளியில் போக முடியாது நர்மதாவுக்கு. அவளுடைய வெளி வேலைகளை எல்லாம் மதியம் 1 மணியிலிருந்து 4 மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரியாக 4 மணியிலிருந்து 4:15க்குள் பள்ளிக்கு சென்றிருக்கும் மகள் தீக்ஷிதாவின் வேன் எந்த நேரத்திலும் வந்துவிடும். வீட்டுக்கு தேவையான மளிகையாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மருந்து மாத்திரை வேறு ஏதாவது வாங்க வேண்டி இருந்தாலும் சரி, இந்த நேரத்துக்குத்தான் அவள் போக முடியும். வீட்டில் பெரிய கார் இருக்கிறது. அவள் கணவன் பார்த்திபன் வெளியில் போகும்போதெல்லாம் காரில் தான் செல்வான். காலையில் மகள் தீக்ஷிதாவை பள்ளியில் விட்டதும் அப்படியே அவனுடைய கிஃப்ட் ஷாப்பிற்கு போய்விடுவான். மதியம் சரியாக 1:30க்கு சாப்பிட வருபவன் சாப்பிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு முகம் கை கால் அலம்பி சிறிய டச்சப்புடன் 4 மணிக்கு தயாராகி விடுவான். பள்ளி விட்டு வரும் மகளிடம் 2 முத்தங்களை வாங்கி கொண்டு கிளம்புவான். இரவு 8 மணிக்கு கடையை மூடிவிட்டு 10 மணி வரை கேரம் விளையாடுவது, ஏதாவது ஒரு சாட் கடையில் சாப்பிட்டபடி நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது என்று பொழுதை போக்குவான். இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வருபவனுக்கு உடனே கதவை திறந்தாக வேண்டும். 1 நிமிடம் தாமதமானாலும், ஏய் நர்மதா, சோம்பேறி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொழுதுக்கும் வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்க. கார் சத்தம் கேட்ட உடனே வந்து கதவை திறக்க மாட்டியா? உனக்கு என்ன, சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? இப்படியே தின்னு தெரிச்சிட்டு இருந்தன்னா 10 நிமிஷத்துல செய்யற வேலைய 1 மணி நேரம் செஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான் என்று லெக்சர் அடிப்பான். நாள் முழுவதும் பெரும்பாலும் நின்று கொண்டே வேலை செய்வதால் வலிக்கும் கால்களை திடப்படுத்தி கொண்டு குனிந்த தலை நிமிராமல் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பாள் நர்மதா. அவளிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை என்பதை உணர்ந்தவுடன், உன்கிட்ட பேசுறதும் அந்த செவுத்துக்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் சொல்லிவிட்டு உள்ளே போய் விடுவான். ஆரம்பத்தில் அவன் சொல்வதற்கெல்லாம் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தாள் நர்மதா. வீட்டுல வெட்டியா இருக்கிறவளுக்கு வாயப்பாரு, புருஷங்கிட்ட கொஞ்சமாவது மரியாதை இருக்கா என்று பேசுவான். கல்யாணமாகி வந்த இந்த 8 வருடத்தில் நிறைய கற்றுக்கொண்டாள் நர்மதா. அவன் பேசும்போது குறுக்கிட்டாலோ அல்லது பதில் ஏதாவது சொன்னாலோ குறைந்தது 5 நிமிடமாவது அறிவுரை கொடுப்பான். ஒன்றும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டு மௌனமாக நின்றால் ஓரிரு நிமிடங்களில் முடித்துவிட்டு அங்கிருந்து போய்விடுவான். அதனால் நர்மதா எப்போதும் 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தாள். தண்ணீர் வடிந்த பாத்திரங்களை எடுத்து அதன் இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தது அவளுடைய கை. மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு ஈர கையை சேலை முந்தானையில் துடைத்தபடி படுக்கை அறைக்குள் எட்டி பார்த்தாள். 3 வயது ரித்விக் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு இரு பக்கமும் தலையணையை வைத்தவள் தன் புடவை முந்தானையால் முகத்தை அழுந்த துடைத்தாள். வார்ட்ரோபின் கண்ணாடியில் முகத்தை பார்த்து நழுவி இருந்த ஸ்டிக்கரை புருவத்துக்கிடையில் கொண்டு வந்து லைட்டாக அழுத்தியவள் கையில் பேக்குடன் வெளியே வந்தாள். மாமனார் வீரமுத்து டிவியில் செய்தி பார்த்து கொண்டிருக்க, மாமியார் குமுதாவோ தன்னுடைய மொபைலில் பவுன்சிங் கேம் விளையாடி கொண்டிருந்தாள். அத்தை, நீங்க சொன்னதை சமைச்சு டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். நான் போய் உங்க சுகர் மாத்திரையும் மாமாவோட பிரஷர் மாத்திரையும் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றாள். கொஞ்சம் இரு வர்றேன் என்று சொன்ன குமுதா தங்கள் அறைக்கு சென்று ஒரு பையுடன் வெளியே வந்தாள். இந்தா, இதுல என்னோட 2 பட்டுப்புடவை இருக்கு. ஐரன்காரங்கிட்ட கொடுத்து கவனமா ஐரன் பண்ண சொல்லு. அடுத்த வாரம் அன்னை மக வீட்டு காது குத்துக்கு போகணும். மெடிக்கலுக்கு போகும்போது கொடுத்துட்டு போனினா வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம். பையை நீட்டினாள் குமுதா. சரிங்க அத்தை என்ற நர்மதா பையுடன் வெளியே வந்தாள். வீட்டை விட்டு கீழே இறங்கியதுமே வெளியில் இருந்த மரங்களின் குளிர்ந்த காற்று அவளின் வேர்த்து போயிருந்த உடம்பில் பட்டது. ஜில் என்று இருந்தது. கேட்டை திறந்து வெளியே வர அந்த காற்று இப்போது அனல் காற்றாக மாறியிருந்தது. குடையின் பட்டனை அழுத்த அது பட்டென்று விரிந்தது. கால்களும் உடம்பும் தள்ளாடுவது தெரிந்தது. காலை டிஃபன் வேலை முடிந்ததும் டேபிளை கிளீன் செய்துவிட்டு துணிகளை துவைத்து காய வைத்து மதிய சமையலை முடிக்க வேண்டியதாயிற்று. வேலை முடிந்ததும் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து வந்திருக்கலாம். ஆனா 2 மணிக்குள்ள போகலன்னா மெடிக்கலை சாத்திடுவாங்க. ஒரு பெருமூச்சுடன் ஐரன் கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நர்மதா. ஐரன் செய்யும் மணி எங்கோ போயிருக்க அவனுடைய மனைவி பொன்னிதான் இருந்தாள். எழுந்து வந்து பையை வாங்கி கொண்டவள். அவரு பையன் ஸ்கூல் வரைக்கும் போயிருக்காரு.
வந்ததும் தேய்ச்சி வச்சிருவாரு. நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கம்மா என்று சொல்ல சரி என்று அரைமனதாய் தலையாட்டி விட்டு மெடிக்கலுக்கு போக ஆரம்பித்தாள் நர்மதா. குடையை தாண்டியும் உள்ளுக்குள் அனல் அடித்தது. காதோரங்களில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டே நடந்தவள் மெடிக்கலை அடைந்தாள். ஹாரன் சத்தம் கேட்டு அவள் ஒதுங்க பின்புறம் ஒரு காரும் எதிரில் ஒரு காரும் வந்தது. எதிரில் வந்த கார் இவளை தாண்டி சென்றது. காரை ஓட்டிச் சென்றது இவளுடைய கணவன் பார்த்திபன் தான். வரும் வழிதானே, ஒரு நிமிஷம் இறங்கி வாங்கி வரக்கூடாதா என்று எப்போதும் போல அவளுடைய மனம் இப்போதும் நினைத்தது. ஒருமுறை அதை கேட்டும் விட்டாள். ஏங்க, மெடிக்கல் நீங்க வீட்டுக்கு வர்ற வழியில தானே இருக்கு, மாத்திரையை நீங்களே வாங்கிட்டு வரலாம் இல்ல என்று கேட்டதுதான் தாமதம். வீட்டுல தின்னுட்டு சும்மா தானே உட்கார்ந்து இருக்க, ஒரு நடந்தா குறைஞ்சு போயிடுவியா? இப்படியே வீட்டுக்குள்ளேயே இரு. 40 வயசுக்கெல்லாம் சுகர் பிரஷர்னு வந்துரும். அப்புறம் உனக்கு தண்டமா சோறு போடுறது பத்தாதுன்னு மருந்து மாத்திரை செலவுன்னு எனக்கு பிரஷர் வர வச்சிரு என்று அவன் சொல்ல அன்றோடு அந்த பேச்சை விட்டு விட்டாள் நர்மதா. மெடிக்கலில் பணத்தை கொடுத்து விட்டு மாத்திரை பையை வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தவளுக்கு கொஞ்ச நேரம் எங்காவது உட்கார்ந்தால் பரவாயில்லை என்று இருந்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் ரித்விக் எழுந்து விட்டால் அதற்கு வேறு திட்டு வாங்க வேண்டி இருக்கும். இவர் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பார் என்று எண்ணியவள் வீட்டை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். வீட்டுக்குள் இருந்து சாப்பாட்டு வாசனை வந்தது. ஓ, சாப்பிட ஆரம்பித்து விட்டார்களா? காலை டிஃபனுக்கு பிறகு துணிகளை துவைத்ததால் சாப்பிட நேரமில்லாமல் போய்விட்டது. சாப்பாட்டு வாசம் பசியை மேலும் தூண்ட, பசியும் வெயிலில் போய் வந்த அசதியும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தது. 3 நேர சமையலையும் நர்மதா தான் செய்ய வேண்டும். காலை இரவு 2 நேரமும் மாமியார் மாமனார் கணவர் மகள் என்று அனைவருக்கும் பரிமாறிய பின்தான் அவள் சாப்பிட முடியும். திருமணமான புதிதில் ஒரு நாள் காலையில் பசி அதிகமாக இருக்கவே அவர்களுக்கு பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட உட்கார்ந்தாள் நர்மதா. அவள் கணவன் பார்த்திபன், ஏன் நர்மதா, ரொம்ப பசிக்குதா? நான் வேணும்னா உனக்கு பரிமாறட்டுமா என்று கேட்க கணவன் பரிகாசம் செய்கிறான் என்பது தெரியாமல், தேங்க்ஸுங்க, அந்த பூரியை எடுத்து கொடுங்க என்றாள் நர்மதா. அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த தட்டை படார் என்று தள்ளிவிட்டு எழுந்தான். ஓ, உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வேறு இருக்கா? மகாராணிக்கு நான் ஊட்டி விடட்டுமா என்று கோபத்துடன் கேட்க பயந்து போனாள் நர்மதா. கையை நீட்டி அடித்தால்தான் வலிக்குமா என்ன? அவள் கணவனால் கண்களாலேயே அடிக்க முடியும். அவனுடைய வெறுப்பு நிறைந்த பார்வையில் அவள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும். அதன் பிறகு ஒரு நாளும் அவர்களுடன் அவள் சேர்ந்து சாப்பிட்டதில்லை. அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகள், வேலை என்று சாப்பாடு அவள் வாழ்க்கையில் 3ஆம் கட்டத்துக்கு போய்விட்டது. கணவன் சாப்பிட்டு வெளியே வருவதை பார்த்தாள். அத்தை மாமாவும் கூட கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்திருப்பார்கள். நாமும் சாப்பிட போகலாம் என்று எழுந்தாள். சாதாரணமாக மதியம் 3 வரை தூங்கும் ரித்விக் அம்மா என்று சினுங்கியபடி எழுந்தான். ஒரு பெருமூச்சுடன் இதழ்களில் தோன்றிய சிரிப்புடன் அவனை மறுபடியும் தட்டி கொடுத்து தூங்க வைக்க முயன்றாள் நர்மதா. அம்மா வீட்டில் இருந்தவரை பசி வந்தால் அடுத்த நிமிடமே போய் சாப்பிட ஆரம்பித்து விடுவாள். இங்கு இருப்பதை போல ஏகப்பட்ட வகைகள் இருக்காது. ஆனால் எந்நேரமும் சாதமும் சாம்பாரும் காய்கறிகளும் இருக்கும். அதற்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் ஊற்றி சாப்பிட தோசை மாவு இருக்கும். இங்கு எல்லாம் இருந்தும் சாப்பிட நேரம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் பயந்து பயந்துதான் சாப்பிட வேண்டி இருக்கும். எதற்காக அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை? ஊரில் யாரோ ஒரு குப்பனோ சுப்பனோ அப்படி யாருக்காவது கல்யாணம் செய்து கொடுத்திருந்தால் உண்மையில் நான் ராணி போல வாழ்ந்திருப்பேன். கார் இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, மகள் மகாராணி போல இருப்பாள் என்று உங்கள் நண்பரின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தீர்களே, அந்த காரால் எனக்கு என்ன பயன்? திருமணம் முடிந்த அன்று காரில் வந்தது. அவளுடைய டெலிவரி சமயத்தில் கூட ஆட்டோவில் தான் அழைத்து சென்றார்கள். பெரிய வீடு. இந்த வீட்டுக்கு அவள் அவசியம் தேவைதான், கூட்ட துடைக்க சுத்தமாக வைத்துக்கொள்ள என்று. இங்கு நான் மகாராணியாக அல்ல, மனுஷியாக கூட இல்லை, மண்ணை போல இருக்கிறேன் அப்பா. தனக்குள் பேசிக்கொண்டவள் மகனை தட்டி கொடுத்தபடியே தானும் தூங்கி போனாள். சில நிமிடங்கள் தான் கடந்திருக்கும். கணவனின் கோப குரல் கேட்டு எழுந்தவள் தடுமாறி விழப்போனாள். ரொம்ப நல்லா இருக்கு, ராத்திரியும் தூக்கம், பகல்லையும் தூக்கம். அங்க சாப்பிட்ட தட்டு எல்லாம் அப்படியே இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நல்லா தூங்கு என்ற கணவனின் வார்த்தைகள் நெருப்பாய் சுட்டது. குனிந்த தலையுடன் அறையை விட்டு வந்தவள் நேராக சமையலறைக்கு சென்றாள். கலையாத தூக்கமும் கிறக்கமுமாக அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தவளின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது.
ஏன் என்று கேட்க கூட ஆளின்றி நெடுநேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவள் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். வாய் உணவை மென்று கொண்டிருக்க மனது கனவு போல தோன்றிய அவளுடைய இளமை பருவத்தை அசை போட ஆரம்பித்தது. எவ்வளவு இனிமையான நாட்கள் அவை! ஒரு நிமிடம் கூட எதை பற்றியும் நினைத்ததில்லை. நினைக்க வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. 13-14 வயது வரை தோழிகளுடன் கண்ணாமூச்சி விளையாடியது, இரட்டை ஜடை போட்டு அதில் சரம் சரமாய் பூவை வைத்துக்கொண்டு அவர்கள் ஊர் திருவிழா மட்டுமின்றி அக்கம்பக்கத்து ஊர் திருவிழாக்களிலும் சுற்றி சுற்றி வந்தது. ஏய் நர்மதா, எவ்வளவு நேரம்தான் வெளியே ஆடிக்கிட்டு இருப்ப? உருப்படியா வீட்டுல ஏதாவது வேலை செய்யற வழிய பாரு என்று அம்மா திட்டும் வார்த்தைகள் கூட சிரிப்பை தான் வரவழைக்கும். ஆனால் இவரும் ஏய் நர்மதா என்றுதான் அழைப்பார். ஆனால் அதில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் மனதில் ஒரு திகிலை கொடுக்கும். சில நாட்கள் பக்கத்து டவுனுக்கு போய் வரும் அப்பா வாங்கி வரும் தூள் பக்கோடாவுக்காக தம்பியுடன் அடித்து கொண்ட நாட்கள் எவ்வளவு இனிமையானவை! எப்போதாவது தெரிந்தவர் வீட்டு மரத்தில் அப்பா பறித்து கொண்டு வரும் கொய்யா பழங்களின் சுவைக்கு ஈடு இணை ஏது? இங்கும் ஒரு கொய்யா மரம் இருக்கிறது. அதிலும் நிறைய காய்கள் காய்த்து பழுக்கத்தான் செய்கிறது. ஒரு நாள் வாசலை கூட்டிக் கொண்டிருக்கும் போது பழுத்திருந்த ஒரு கொய்யா பழத்தை ஆசையுடன் பறித்து சாப்பிட ஆரம்பித்தாள். வாக்கிங் முடித்துவிட்டு வந்த அவளுடைய கணவன், எப்போது சாப்பிட வேண்டும் என்ற அறிவு கூட உனக்கு கிடையாதா? பல் விளக்கினாயா இல்லையா? நீயும் ஆடு மாடு மாதிரிதானா? கண்ட நேரத்தில் சாப்பிடுவாயா என்று கேட்டதில் கொய்யாப்பழம் வேப்பங்காயாய் கசந்தது. கை தன் போக்கில் தட்டை துளாவ அதில் எதுவும் இல்லை. இப்போது இருக்கும் அவள் மனதை போலவே அதுவும் வெறுமையாக இருந்தது. கொஞ்சம் சோறு போட்டு மோர் ஊற்றிக் கொள்ளலாமா என்று நினைத்தவள் சலிப்புடன் உயிர் வாழ்வதற்கு இது போதும் என்று நினைத்தாள். அடுத்த நொடியே ஆமாம், உயிர் வாழ்வது எதற்கு என்று தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு. இந்த 8 ஆண்டுகளில் ஒரு முறை கூட அவளிடம் பார்த்திபன் சிரித்து பேசியது கிடையாது. வார்த்தைகள் எப்போதும் வெறுப்புடனும் கடுகடுப்புடனும் தான் இருக்கும். எப்போதாவது குழந்தைகளிடமும் அவன் அம்மாவிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பான். இவள் தலையை கண்டுவிட்டால் அந்த சிரிப்பு அப்படியே மாயமாகிவிடும். முகம் கடுகடுவென்று மாறிவிடும். திருமணமாகி வந்திருந்த சில நாட்களில் மாமியார் அவளுடைய தோழியிடம் பேசிக் கொண்டிருந்தது நர்மதாவின் காதுகளில் விழுந்தது. என் பையனுக்கு நல்ல படிச்ச பொண்ணா, நாகரிகமான பொண்ணா பார்க்கணும்னு தான் நினைச்சேன். என் பையனோட ஆசையும் அதுதான். தனக்கு வரப்போற மனைவி அழகா இருக்கணும், படிச்சிருக்கணும், தனக்கு சமமா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தான் பார்த்திபனும் ஆசைப்பட்டான். ஆனா அவனோட ஆசையிலையும் என்னோட விருப்பத்திலையும் அவங்க அப்பா மண்ணள்ளி போட்டுட்டாரு. நம்ம கிட்டதான் தேவையான அளவுக்கு சொத்து இருக்கே, எதுக்கு பணக்கார பொண்ணுன்னு சொல்லி சிறு வயசுல அவரோட நண்பரா இருந்தவர் பொண்ண மருமகள் ஆக்கிட்டாரு. சொத்து எல்லாமே அவர் பேர்ல இருந்ததுனால நானும் என் பையனும் எதுவும் பேச முடியல. அழகான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டு வயசான காலத்துல நம்மளையும் நல்லா கவனிச்சுக்குவான்னு சொல்லி இந்த நாட்டுப்புறத்தை என் மகன் தலையில கட்டிட்டாரு என்று தன் தோழியிடம் கண்ணை கசக்கி கொண்டிருந்தாள் அவளுடைய மாமியார் குமுதா. திருமணம் முடிந்து எத்தனையோ கனவுகளுடன் இவர்கள் வீட்டில் காலை எடுத்து வைத்த நர்மதாவுக்கு இந்த பேச்சுக்கள் அனைத்தும் கலக்கத்தையும் கண்ணீரையும் வரவழைத்தது. இப்போது வெளியே வரலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி சமையல் அறையில் இருந்து வந்த நர்மதாவை பார்த்த மாமியாருடைய தோழியின் பார்வையில் அப்படி ஒரு அருவெறுப்பு. அந்த அம்மாவின் பார்வையில் நர்மதாவின் உடம்பு கூனி குறுகி போனது. ரொம்ப நாள் கழித்துதான் தெரிந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு மகள் இருப்பதும் அவளை பார்த்திபனுக்கு திருமணம் செய்து கொடுக்க அந்த அம்மா விரும்பியதும். நர்மதா கருப்பு எல்லாம் இல்லை, மாநிறத்துக்கும் கூடுதல் தான். நல்ல உயரமாக செதுக்கி எடுத்த சிலை போல இருக்கும் அவளை ஊரில் இருக்கும் நிறைய பெண்களே ரசிப்பார்கள். திருமணம் செய்து அழைத்து வந்ததோடு சரி, அதன் பிறகு அவளை ஊருக்கெல்லாம் அனுப்பியதே இல்லை. அவளுடைய அம்மா அப்பா தேடி வரும்போதும் அவளுடைய கணவனும் மாமியாரும் மரியாதைக்காக கூட வாங்க என்று சொல்ல மாட்டார்கள். சமையல் அறைக்குள் அடைப்பட்டு கிடக்கும் மகளிடம் பேசவும் முடியாமல், ஹாலில் என்று உட்கார்ந்திருக்கவும் முடியாமல் தவிக்கும் அவளுடைய பெற்றோர் அதிகபட்சம் அரை மணி நேரம் அவள் வீட்டில் இருந்தால் பெரிது. கணவன் தன்னிடம் நன்றாக பேசினால் கூட இதை பற்றி விசாரிக்கலாம், பேசலாம். டிகிரி படித்திருக்கிறோம், அவர் விருப்பத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் நர்மதா. ஆனால் இன்று வரை அவளுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. அவன் ஒரு நாளும் அவளிடம் தனிமையில் பேசியது கிடையாது. இருட்டு நேரங்களில் சில தழுவல்கள், அதன் விளைவு 2 குழந்தைகள், அவ்வளவுதான்.
அவனுக்கும் அவளுக்குமான உறவு. டெலிவரி சமயத்தில் கூட அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பவில்லை. அவளுடைய மாமியார் தான் அவளுடன் ஆட்டோவில் செக்கப்பிற்காக வந்தார். பனிக்குடம் உடைந்து அவளுக்கு வழி எடுத்த போது கூட அவள் கணவன் வரவில்லை. காரில் அழைத்து செல்லவும் இல்லை. அவளுடைய மாமியார் தான் ஆட்டோவுக்கு போன் செய்து அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போனாள். அவளுக்கான உடைகளை கூட அவளுடைய மாமியார் தான் வாங்கி வருவாள். அது அவளுக்கு பிடித்திருக்கிறதா, பொருத்தமாக இருக்கிறதா என்பதெல்லாம் அவர்களுக்கு அவசியமே இல்லை. நர்மதாவும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ பழகிவிட்டாள். சமைப்பது, வீடு வாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, துணி துவைப்பது, மாமியார் மாமனாரை நன்கு கவனித்துக் கொள்வது, கணவனுக்கு விருப்பமானவற்றை மாமியாரிடம் கேட்டு செய்து கொடுப்பது என்று அவளுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள் அடங்கிவிட்டது. நர்மதாவிடம் அவன் வெறுப்பாக இருந்தாலும் குழந்தைகளிடம் அவனுக்கு விருப்பம் இருந்தது. தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் அல்லவா. மகள் மகன் இருவர் மேலும் அவனுக்கு மிகவும் பாசம் இருந்தது. கடந்த 8 ஆண்டுகளில் நர்மதா ஒரு நாள் கூட அவளுக்காக வாழ்ந்ததில்லை. வீட்டுக்காக வேலை செய்கிறாள். வீட்டில் இருக்கும் மனிதர்களுக்காக சமைக்கிறாள். பெற்ற குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்கிறாள். பெற்றது மட்டும்தான் அவள். மற்றபடி பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகள் அவர்கள் தாத்தா பாட்டியிடம்தான் இருக்கும். மகள் தீக்ஷிதா என்று அம்மாவிடம் பால் குடிப்பதை விடுத்து சாப்பிட ஆரம்பித்தாலோ அன்றிலிருந்து அவளுடைய முழு பொறுப்பையும் நர்மதாவின் மாமியார் எடுத்துக்கொண்டாள். இப்போது ரித்விக்கிற்கு சாப்பிட தூங்க மட்டும் அவனுடைய அம்மா வேண்டும். மீதி நேரங்களில் அவனுக்கும் தாத்தா பாட்டி தான் வேண்டும். குழந்தைகள் இருவரும் நர்மதா இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள். ஆனால் தாத்தா பாட்டி இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தையை வெளியே அழைத்து செல்லும் பார்த்திபன் ஒரு நாளும் நர்மதாவை உடன் அழைத்து சென்றதில்லை. சில சமயம் அவனுடைய அம்மாவையும் அல்லது அவனுடைய அம்மா அப்பா இருவரையும் குழந்தைகளுடன் அழைத்து செல்வான். அப்படி வெளியே செல்லும் நாட்களில் இரவு உணவை வெளியே முடித்து கொண்டுதான் வீட்டுக்கு வருவார்கள். தனக்கு மட்டும் என்ன செய்வது என்று எதுவும் சாப்பிடாமல் விட்டு விடுவாள் நர்மதா. நர்மதா சில நேரங்களில் யோசிப்பாள். கணவனின் அன்போ அனுசரணையோ இல்லை. கடமைக்கே என்று அவளுக்கு தேவையானதை செய்யும் மாமியார் மாமனார். பெரிதாக பிரியமோ பிடிப்போ இல்லாத குழந்தைகள். வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருப்பதாக தோன்றவில்லை நர்மதாவுக்கு. நர்மதாவும் இன்று வரை தன் வாழ்வில் வசந்தம் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த உப்பு சப்பில்லாத வறண்ட பாலைவனம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாழ்க்கைதான் வறண்டு போயிருக்கிறது என்றால் கையும் கூடவா இப்படி காய்ந்து போக வேண்டும்? சொல்லிக்கொண்டே எழுந்து போய் காய்ந்து போயிருந்த கையையும் தட்டையும் கழுவ ஆரம்பித்தாள். ஹாலுக்கு வந்த கடிகாரத்தை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, மணி 4 விட்டதா? கணவன் மாமியார் மாமனார் அனைவருக்கும் காஃபி தயாரிக்க மறுபடியும் சமையல் அறைக்குள் ஓடினாள். நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது நர்மதாவுக்கு. காலை 5 மணிக்கு எழுந்து வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது. இரவு 10-10:30 வரை ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டியது. பிறகு இரவு 10:30 மணிக்கு படுக்கைக்கு சென்று மரக்கட்டையாய் தூங்குவது. கடவுளே, எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்று கதற தோன்றியது நர்மதாவுக்கு. காலையில் தான் அவள் கணவன் பார்த்திபன் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்திருந்தான். இன்று வேலையும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வந்து விடலாம் முடிவு செய்த நர்மதா வழக்கம் போல மதிய சமையலை முடித்துவிட்டு கடைக்கு கிளம்பினாள். மதிய வெயில் மண்டையை பிளக்க ஆரம்பித்தது. குடையை பிடித்து கொண்டு 2 பைகளை தூக்கி வர முடியாது என்பதால் குடை எடுத்து வரவில்லை நர்மதா. வெயில் தாங்க முடியவில்லை. வீட்டுக்காவது போய்விடலாமா? ஒரு கணம் நினைத்தாள் நர்மதா. இன்று இல்லாவிட்டாலும் நாளை மறுபடி இதே வெயிலில் தான் போக வேண்டும். ஒரு நாளில் என் தலையெழுத்து மாறிவிடப் போகிறதா என்ன? விரக்தியுடன் சொல்லிக்கொண்டு வெயிலை பொருட்படுத்தாமல் நடக்க ஆரம்பித்தாள் நர்மதா. சில எட்டுகள் தான் எடுத்து வைத்திருப்பாள். அதற்குள் அவளை உரசுவது போல ஒரு கார் வந்து நின்றது. நர்மதாவின் மனதுக்குள் மத்தாப்பு. ஒரு ஐஸ் கட்டியை ஒன்றாய் விழுங்கியது போன்ற குளிர்ச்சி அவள் வயிற்றில் உருவானது. இதோ அவளுடைய கணவன் அவளுக்காக இன்று வந்திருக்கிறான். தன் மனைவியின் சுமையை குறைக்க காரோடு வந்திருக்கிறான். எண்ணமே இனித்தது. கண்களில் பரவசத்துடன் அருகில் நின்ற காரை பார்க்க அவள் கண்களில் ஏமாற்றம் கடலாய் விரிந்தது. ஆனால் அடுத்த நொடி கதவை திறந்து கொண்டு இறங்கிய தன் தோழி வளர்மதியை பார்த்ததும் கண்களில் சந்தோஷம் படர்ந்தது. இந்த மனதை விட வேகமான ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு நொடியில் எதையெதையோ நினைத்து எப்படியெல்லாம் ரெக்கை கட்டி பறக்கிறது. அதற்குள் நர்மதாவின் தோழி வளர்மதி நெருங்கி வந்து இவளின் கைகளை பிடித்து கொண்டாள். ஏய் நர்மதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா?
பரவசப்பட்டு போனாள் வளர்மதி. வளர்மதி காலேஜில் அவளுடன் படித்த தோழி. அவளும் ஒரு கிராமத்தில் இருந்துதான் கல்லூரிக்கு வந்திருந்தாள். இருவருமே நன்கு படித்து ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போக வேண்டும் என்ற உறுதியுடன் தான் இருந்தார்கள். பார்த்திபனுடைய அப்பா நர்மதாவை வந்து பெண் கேட்டதும் ஏதோ அரசனே அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டது போல மகிழ்ந்து போனார்கள் அவளுடைய அப்பா அம்மா. நண்பனின் ஒற்றை வார்த்தையே போதும் என்று எண்ணிய நர்மதாவின் அப்பா யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை. உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டார். கல்லூரி படிப்பை முடித்திருந்த நர்மதா இன்னும் அவளுடைய பட்டத்தை கூட வாங்கவில்லை. அவளுடைய 3 வருட படிப்புக்கான அத்தாட்சி அது. நினைவலைகளுக்குள் மூழ்கி கிடந்த தன் தோழியை சுய நினைவுக்கு கொண்டு வந்தாள் வளர்மதி. ஏய் நர்மதா, விரும்பினபடி எக்ஸாம் எழுதி நான் சப் ரெஜிஸ்ட்ராரா உன் முன்னாடி நிக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஏண்டி உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? எப்படி இருக்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு என்று ஆர்வமாக கேட்டாள் வளர்மதி. தன் தோழியின் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு சின்ன சிரிப்பையே பதிலாக கொடுத்த நர்மதா, இவளை வீட்டுக்கு கூப்பிடலாமா? இவள் வந்தால் வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது சொல்வார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். என்னடி, வாய் திறந்து பேசினா வீட்டுக்கு கூப்பிடணுங்கிற பயத்துல பேசாமலே இருக்கியா? நான் இனி இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். நீ கூப்பிடலனாலும் நான் உன் வீட்டுக்கு வரத்தான் போறேன் என்றாள் வளர்மதி. அதெல்லாம் இல்லைடி, அவசரமா மளிகை கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல நர்மதாவுடன் மளிகை கடைக்கு போய் அவள் வாங்கிய பொருட்களுடன் அவளை வீட்டில் விட்ட பின்பே கிளம்பி சென்றாள் வளர்மதி. அதன் பிறகு பலமுறை வளர்மதி நர்மதாவின் வீட்டுக்கு வந்தாலும் அவளால் நர்மதாவின் கணவன் பார்த்திபனை பார்க்கவே முடியவில்லை. அன்று மதிய உணவுக்கு வரமாட்டேன் என்று பார்த்திபன் சொல்ல, அப்படின்னா மதியத்துக்கு எதுவும் சமைக்க வேண்டாம், எனக்கும் உன் மாமாவுக்கும் கொஞ்சம் கஞ்சி மட்டும் வச்சிடு என்றாள் அவளுடைய மாமியார் குமுதா. சரிங்க அத்தை என்று சொன்னவளுக்கு அன்று ஒரு வேளையும் இருப்பதாக தோன்றவில்லை. ரித்விக்குடனாவது விளையாடலாம் என்று நினைத்து பல முறை அவனை அழைத்து பார்த்தாள். அவனும் அம்மாவிடம் வரவில்லை. மாமியார் குமுதாவும் பேரன் தன்னை விட்டு விலக அனுமதிக்கவில்லை. தன்னுடைய தோழி வளர்மதி அவளுடைய ஆபீஸுக்கு வருமாறு நிறைய முறை அழைத்து விட்டாள். இன்று போய் வந்தால் என்ன? யோசித்த நர்மதா மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். தன் தோழியை ஆசையுடன் வரவேற்ற வளர்மதி மதிய உணவுக்கு அருகில் இருந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்றாள். சிறிய சிறிய தடுப்புகளை கொண்ட ஏசி பிரிவுக்குள் தோழிகள் இருவரும் சென்றனர். உணவை ஆர்டர் செய்து இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அப்போது அவர்களை தாண்டி ஒரு ஜோடி சென்றது. அது பொது இடம் என்பதாக கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. அந்த ஆணின் கை தன்னுடன் வந்த பெண்ணின் இடுப்பில் அழுத்தமாக பதிந்திருந்தது. அந்த பெண்ணும் இடுப்பில் வைத்திருந்த அவனுடைய கையை விலகி விடாமல் பிடித்து கொண்டாள். அந்த பெண்ணின் வலது கை அந்த ஆணின் இடது கையின் மேற்புறத்து இறுக்கமாக பற்றி இருந்தது. ச்ச, கேடு கெட்ட ஜென்மங்கள். என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் இதையெல்லாம் வீட்டில் வைத்துக் கொள்ள கூடாதா? ரெஜிஸ்டர் ஆபீஸில் அடித்த அதே கூத்து இங்கும் தொடர்கிறது இவர்களுக்கு என்ற வளர்மதியின் குரலில் நிமிர்ந்தாள் நர்மதா. தன் தோழி வளர்மதியின் பார்வை போன திசையில் பார்க்க திடீர் என்று தீயை மிதித்தது போல இருந்தது நர்மதாவுக்கு. அங்கே அவளுடைய கணவன் பார்த்திபன் தான் அந்த பெண்ணின் இடுப்பில் கையை வைத்தபடி சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவளும் அவன் கைகள் தன் இடுப்பில் தாராளமாக விளையாட ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தாள். அதிர்ந்து போன நர்மதா தன் முகமாற்றத்தை தோழி பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக குனிந்து சாப்பிடுவது போல இருந்தாள். அவன் பெண்டாட்டி பேர்ல வீடு வாங்கி கொடுக்கிறான், அதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூடவா அவளை விட்டு பிரியாம தடவிக்கிட்டே இருப்பான்? சுத்தி கேமரா இருக்கு, எனக்கு இதுங்களை பார்க்க எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா நர்மதா என்றாள் வளர்மதி. ஓ, அப்படியானால் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கிறார்களா? அவளுக்கு இவன் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறானா? சட்டென்று நர்மதாவுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அன்று ஒரு நாள் அவளுடைய மகள் தீக்ஷிதா கூட, டாடி, நம்ம நெக்ஸ்ட் வீக் தீம் பார்க் போகலாம், போகும்போது சவிதா ஆண்டியையும் கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. ஒருவேளை அவள்தான் இவளோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, சவி டார்லிங், ஐ லவ் யூ என்ற பார்த்திபனின் குரல் நர்மதாவுக்கு மெலிதாக கேட்டது. மீ டூ டியர், கொஞ்சியபடி அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் அந்த பெண். இருவரும் வெளியேறினார்கள். எரியும் நெருப்புக்கு நடுவில் நிற்பது போல இருந்தது நர்மதாவுக்கு. வளர்மதி சாப்பிட்டு முடிக்கும் வரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் நர்மதா. அப்போது டேபிளில் வைத்திருந்த நர்மதாவின் போன் ஒலித்தது. அவள் ஏதோ நினைவில் இருக்க அவளிடம் கொடுப்பதற்காக செல்லை கையில் எடுத்தாள் வளர்மதி.
அது நர்மதாவின் மாமியாரிடமிருந்து வந்த அழைப்பு. பேக்ரவுண்டில் இருந்த பார்த்திபனின் படத்தை பார்த்து அதிர்ந்து போனாள் வளர்மதி. அப்போதுதான் தோழியை கவனமாக பார்த்தவள். அவள் முகத்தை நிமிர்த்த நர்மதாவின் கண்களில் வெறுப்பு, கோபம், அழுகை என அனைத்தும் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. போய்கொண்டிருந்த பார்த்திபனை காட்டி, அப்போ அவர்தான் உன் கணவரா என்று வளர்மதி கேட்க, இல்ல வளர்மதி, அவர் என்னுடைய கணவர் இல்லை, என் மாமியாருடைய மகன், அவ்வளவுதான். சீக்கிரமே நானும் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டு உன்னை பாக்குறேன், பை என்று சொல்லிவிட்டு ரோட்டுக்கு வந்தவள் தன் அம்மா ஊருக்கு செல்லும் பஸ் வரவே அதில் உடனே ஏறிக்கொண்டாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.